கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து மீ விசஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வேர்ல்டில் யாரோ ஒருத்தர் எனக்கு தெரியாதவர் கூட ரூம் மேட்ச் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து அவர் வந்து நான் மினிமம் லெவல் வந்து 50 இல்லை 40 வச்சுருந்தேன் கரெக்டாக. நானுமே ஒரு 40 லெவல் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு G13 வச்சு அழுத்தினேன். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து USB வச்சுருந்தார், க்ளோவல் வாங்கியிருந்தார் போல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு அழுத்தினேன். ஜோசப் வந்து அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம். நான் அழுத்துக்கு அவர் அப்போவே இதாயிருக்கணும். எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துளி போய் பார்த்துட்டு இருந்தேன். வந்துட்டா அப்படிங்க திடீர்னு இங்கேருந்து ஒரு க்ளோவல் விழுந்துச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு அடித்தா அவர் ஓடிக்கிட்டே இருக்காருங்க. ஓடி அடித்தா அவர் ஓடிக்கிட்டே இருக்காருங்க. ஓடிட்டால மாதிரி இது பண்ணிட்டே இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லி சுத்து க்ளோவல் போட்டார். ஹெல்த்து குறைஞ்சோன்னா பான் ஃபயரும் போட்டார். சரி ஓகே ரெடியாக தான் வந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அவரே உடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இருக்கும்போது டக்குன்னு உடச்சிட்டார். உடச்சதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தினேன். பார்த்தா இப்பவும் சாவலை. எனக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. அப்படியே மண்டையில் வச்சு ஏற்றலான்னு பார்த்து முடிக்கலான்னு பார்த்தேன், முடியலை. சரி ஓகே வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடுப்புலாம் போகலான்னு பார்த்தா அவரும் பான்ஃபயர் போட்டுக்கிட்டே இருந்தார். எனக்கு கடுப்பாயிட்டு இப்போ கத்தி எடுத்துகிட்டு வருவார். நான் மண்டை சாட்டு வச்சு அனுப்பிவிடலான்னு பார்த்தேன், அப்பவும் முடியல. சரி இப்போ வந்துடுவாருன்னு சொல்லிட்டு ஹெட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்களே பார்த்துக்கோங்க. நான் வந்து ஹெட் ஷாட்டு கடுப்பாயிட்டேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே. எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேக் எடுக்கலாமா MP5 எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ குழப்பம் எனக்கு. மேகா MP5 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து என்னென்னா 0 to 4 சேலஞ்சு. அவர் நம்மளை தோக்கடிக்காமல் இருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சு தெனாவட்டாக தான் இருந்தேன். கொஞ்சம் எனக்கு தலங்கம் வந்து இருந்துச்சு. அப்படியே நம்ம அப்படியே அடித்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா தோத்தனா அசிங்கமாயிரும், சேலஞ்ச் வேஸ்ட் ஆயிரும், திருப்பி ஒரு ரூம் மேட்ச் பண்ணோம். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு லிட்ரலி ஒரு 1 hour ஆயிருக்கும். ஏன்னா நான் நிறைய ரூம் மேட்ச் போட்டு பார்த்தேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எனக்கு ஒழுங்காக ரூம் மேட்ச்சே கண்டக்ட் பண்ண தெரில அப்படிங்கிறதுனால ஜெயிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம கேமுக்கு வருவோம். நான் பேசிகிட்டு இருந்த கேப்பில் நானே வந்து டிஃபீட் பண்ணி விட்டேன் அவங்க ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு MP5 அழுத்துறதுனால. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஓடுறது தாங்க அல்டிமேட்டே. ஓடிக்கிட்டே இருந்தார். எனக்கும் கடுப்பாயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிப்பை வாங்கிட்டு அப்புறம் ஒரு க்ளோவால் வாங்கிட்டு வெஸ்ட்டை வந்து மேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பாடி ஷாட்டு தான் அவர் அடிப்பாருன்னு சொல்லிட்டு சரி ஓகே. ஆனால் அவர் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து விளையாடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போன மேஜிக் க்யூப்பில் கொடுத்த அந்த இது பண்டில் இருக்குல்ல, முடி கூட பர்பிள் கலரில் இருக்குமே, நான் வந்து சில்வர் சாமுராய் பண்டில் எடுத்துட்டேன். ஆனால் சில்வர் சாமுராய் பண்டில் வேறு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வர போகிறாங்கன்னொன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. சரி நம்ம இதுக்கு அந்த பண்டில் எடுத்துக்கலாமேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவரே வந்து கன் சவுண்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார் மேட்சுக்குள்ளே வந்து. எதுக்கடா இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னொன்னே அந்த புல்லட் இண்டிகேட்டர் வந்து எனக்கு காமிச்சு கொடுத்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போய் அவர் அடிச்சிடலான்னு பார்த்தேன். லைட்டாக ரெட் நம்பர் வர ஆரம்பிச்சது, கரெக்டாக போயிட்டார். அங்கே போய் அடித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது டேமேஜ் ஆகிடுச்சு. சரி நம்ம டிமிட்ரி போட்டுருவோம் இந்த வாட்டி. அவரு க்ளோவாலில் ஒழியாமல் நம்ம க்ளோவாலில் ஒழிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு நம்ம க்ளோவாலில் ஒழிஞ்சிட்டு நம்மளுக்கு லியான் வேறு ஏறிட்டு இருந்துச்சு. லியான் கேரக்டர் ஸ்கில் வச்சு மண்டையில் வச்சு அழுத்தி விட்டேன். ஆனால் லாஸ்ட்டு ஷாட்டு மட்டும் பாடி ஷாட் ஆகிடுச்சு. அதனால் எலிமினேட்டட்னு வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஸோ நம்ம கூட விளாட்றதுக்கு ஒரு ஸ்குவாடே இல்லை கைஸ். ஸோ வந்து என் கூட யாராவது விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இடையில வந்து என்னோடய UID நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ UID காப்பி பண்ணி எனக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க. சரி ஓகேங்களா. கிரெனேட் போட்டுண்டா 0 வரதுக்கு முன்னாடி வெடிச்சிடணும். அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து மேக்ஸிமம் வச்சுட்டு அப்படியே துள்ளி ப்ரோ பிளேயர் மாதிரிலாம் ஆக்ஷன் போட்டு இந்த இதில் நம்ம வந்து எமௌண்ட்டை போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எமௌண்ட் போட்டால் நம்ம ரிவெஞ்சுக்கு வேணால் எமௌண்ட் போடலாம். பட் நம்ம வந்து எமௌண்ட் போடுறது தப்பான விஷயம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்கோப் வச்சு அழுத்தலாமா என்னன்னு பார்த்தா அவர் வந்து ஜோன் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் போல் எனக்கு. சரி ஓகேன்னு தெரிஞ்சிச்சு.
சரி ஓகே, பின்னாடி ஜோன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிடலாம், அவர்கிட்ட போய் டப்புன்னு அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே பட்டன் க்ளோ ஆச்சு. கரெக்டாக கெல்லி கேரக்டர் வேறு ஆக்டிவேட் ஆனிச்சா, டப்புன்னு அடிச்சிடலான்னு பார்த்து க்ளோ அல்ல கவர் எடுத்துகிட்டு இருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் பார்த்தா திரும்பி க்ளோ அவர் விளாட்றது பாருங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே வேகமாக அப்படியே ரிவர்ஸ் போய் அவர் அடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் அப்போ தான் ஹெச்பியை வேறு கவனித்தேன். சரி ஓகே, அவர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிமிட்ரி நானும் போட்டுட்டு ஒரு மெடிக்கி சுற்றிட்டேன். சரி ஓகே, 0 to 4ன்னு தோக்கடிக்கணும்னு பார்த்தா சல்லுன்னு அழுத்தி வரும்னு பயமாகவே இருந்துச்சு. சரி ஓகே, திக் நிமிடங்கள்னு சொன்ன மாதிரி தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்லேயும் நம்ம போகக்கூடாது, அதே நேரத்தில் இதுலேயும் இருக்க மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ரொம்ப ரோல் ஆகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பயங்கர டேமேஜ் வாங்கிட்டேன். எனக்கெல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு சுத்தமாக. அப்படியே வச்சு மண்டே அழுத்துவோம் பாருங்கள், ஹெட் ஷாட்டுன்னு வந்துடும். ஓகே கைஸ், ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் 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 பாய்.